அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சின்ன குட்டியான பதிவு. சக்தி வாய்ந்த வசிய மந்திரங்கள். சக்தி வாய்ந்த வசிய மந்திரங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் லக்கணங்கள். இப்ப மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன லட்சுமி சொல்லணும், மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் லட்சுமி வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் லட்சுமி வசி வசி. ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் விநாயகா வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நரசிம்மா வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சங்கர நாராயணா வசி வசி என்று சொல்லணும். சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் காலபைரவர் வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் முருகா வசி வசி என்று சொல்லும் மந்திரத்தை சொல்லணும். துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குபேர வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் யோகலட்சுமி வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். தனுர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நவகிரகமே வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சண்டிகேஸ்வரன் வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சொர்ண பைரவா வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லணும். மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சக்தி தேவி வசி வசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். இது எல்லா மக்களும் இலகுவாக ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். ரொம்ப சிம்பிளாக இந்த லக்கணத்திற்கு ரொம்ப இலகுவாக பொருந்தும். அப்போ என்ன சொல்லலாம், இந்த மந்திரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிச்சித்து பார்க்க 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 உங்களுக்கு இலகுவான சில விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து ரொம்ப சின்ன வீடியோ ஒர்க், ஒரு 2.5 நிமிஷம் தான், 2.5 நிமிஷம் கூட வரல. இருந்தாலும் அதே ஒரு கிரக சேர்க்கையின் பலன்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது சனி கேது ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர்கள் ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபடுவார்கள். அதற்கடுத்து சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். புதன் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் கலை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. புதன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர் குழப்பமான மனோநிலையில் இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் தந்தை மகன் விரோதம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. சூரியன் குரு ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அரசியல் ஆளுமை அவர்களுக்கு கண்டிப்பாக வந்துவிடும். அதற்கடுத்து புதன் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் சூதாட்டம் சூழ்ச்சி போன்ற நிலைகளை இவர்கள் கற்றுக்கொள்வார்கள், இல்லது அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ராகுவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் திருமண முறிவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. சந்திரன் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர்கள் திருமண தடையை சந்திப்பார்கள். செவ்வாய் கேது ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் பூமி யோகத்தை கொடுக்கும். குருவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் கஜகேசரி யோகத்தை கொடுக்கும். குருவும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் மங்கள யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். செவ்வாயும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அது வாகன யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு கிரக சேர்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விதிகள். இதை தெரிந்தே சில விஷயங்களை இதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை சாதாரணமாக இலகுவாக சந்திக்கலாம். அதனால எல்லோரும் இதை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.